உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கைய கொடு. எதுக்கு? உன் கைய பிடிச்சு பார்த்தாலே இது வரைக்கும் நடந்தது, நடந்துட்டு இருக்கிறது, நடக்க போறது எல்லாத்தையுமே சொல்லிடுவேன். உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னு தெரியுது. சரி, உன் வாழ்க்கையில நடந்து முடிஞ்சத சொன்னா அப்ப நீ நம்புவல்ல? கைய கொடு. குடுவானதி. ஏன் சிரிக்கிறீங்க? வாழ்க்கையில சில விஷயங்களை நம்ம நமக்கேத்த மாதிரி யோசிச்சு வச்சுக்குவோம். ஆனா உண்மையிலேயே அது அப்படி இருக்காது. அப்படிதான் நீ நினைச்சதும். நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ யார சின்ன வயசுல இருந்தே நேசிக்கிறியோ அவனும் உன்னை விரும்புறதா நீயா கற்பனை பண்ணிக்கிட்ட. இதுக்குதான் நான் கையை கொடுக்கவே யோசிச்சேன். உங்களுக்கு தெரியுமா, என் மாமா மனசுல நான் இல்லைன்னு. அவருக்கும் என்ன பிடிக்கும்னு என்கிட்ட சொன்னாரு. சில சமயத்துல நம்ம மனசுல இருக்க அளவுக்கு அதிகமான ஆசை உண்மையை மறைக்கும். நீ ஆசைப்பட்டவன் கிட்ட நீ உன்னை பிடிக்குமான்னு கேட்டப்போ அவன் என்ன சொன்னான்? நீ நல்ல பொண்ணு, வெகுளி, அதனால உன்னை எனக்கு பிடிக்கும்னு சொன்னானே தவிர நான் உன்னை காதலிக்கிறேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஏதாவது சொன்னானா? என்ன உங்களுக்கு பிடிக்குமா மாமா? என்ன வானதி, உன்னை எப்படி பிடிக்காம இருக்கும்? ரொம்ப பிடிக்கும். ஏன் மாமா என்ன பிடிக்கும்? ஏன் பிடிக்கும்னா நீ ரொம்ப நல்ல பொண்ணு, இன்னசென்ட். அப்படின்னா? அப்படின்னா வெகுளி. மனசுக்குள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணெல்லாம் பேச தெரியாது. மனசுல என்ன இருக்கோ அது அப்படியே ஓப்பனா படப்படன்னு பேசிடுவேன். அப்படி நீ பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி எதுவும் சொல்லல. இல்ல? ஆனா நடக்க போற கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லுச்சே. விருப்பம் இல்லைன்னு சொன்னவன் அன்னைக்கு ஏன் உன்னை இறக்கி விட்டுட்டு அவன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணோட கார்ல போனா? ஹே வானதி, நீ என்ன அருள் கூட? வானதி, நீ பேக் சீட்ல உட்காரு, நந்தினி முன்னாடி உட்காரணும். இல்ல மாமா, நான் இங்கே இறங்கிக்கிறேன். நீயே சொல்லு, நீ அவனை தேடி தேடி போய் பார்த்த அளவுக்கு. ஆனா அவன் என்னைக்காவது உன்னை தேடி வந்திருக்கானா? ஆனா நீ பார்க்கவே அவன் எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறானோ அந்த பொண்ணு கூட நிறைய நேரம் இருந்திருக்கான். உன்னை அவன் காதலிச்சிருந்தா உனக்கு அவன் கூட இருந்த பழைய நினைப்பெல்லாமே இருக்குல்ல. அப்போ அவனுக்கு உன் கூட இருந்த பழைய நினைப்பு ஏதாவது இருக்கணும்ல. வாங்க வாங்க வாங்க. என்ன வானதி? மாமா, உனக்கு இந்த ரூம்ல ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா? எதுவும் இல்லையே. என்ன? நல்லா யோசிச்சு பாருங்க மாமா. அப்படி எதுவும் இல்லையே வானதி. என்ன மாமா, சின்ன வயசுல நம்ம ஓடி பிடிச்சி விளையாடும் போது இந்த கட்டில் கீழே தானே நம்ம ரெண்டு பேரும் ஒளிஞ்சுப்போம். அத மறந்துட்டீங்களா? வானதி, எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. உன் மேல அவனுக்கு கொஞ்சமாவது ஆசை இருந்தா நீ இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணிருப்ப. அதே மாதிரி அவனும் முயற்சி பண்ணிருக்கணும்ல.
ஆனா அவன் ஒரு துரும்பாவது முயற்சி பண்ணானா? அருள் மாமா மனசுல நான் இருக்கேன். ஆனா அவர் எனக்கு கிடைக்கவே மாட்டாரோன்ற பயத்துலதான் நான் சாகவே போனேன். நீங்க என்ன காப்பாத்தி என் அருள் மாமா மனசுலயும் நான் இல்லைன்றது சொல்லி ஏன் என்ன இப்படி சாவடிக்கிறீங்க? இதுக்கு நான் செத்து போயிருக்கலாமே. நீ கேட்டது சரிதான். ஆனா நீ ஏன் இப்போ உயிரோட இருக்கேன்னு தெரியுமா? உன் அருள் மாமாவை காப்பாத்துறதுக்காக. உனக்கு அருள் மாமா மேல காதல் வர்றதுக்கு யார் காரணம்? சாமி தானே? இதுல குங்குமம் இருக்கு, இதுல விபூதி இருக்கு. இப்ப நான் குலுக்கி போடுவேன். குங்குமம் வந்தா அருள் மாமா, விபூதி வந்தா கரிகாலன் மாமா. ஐ குங்குமம், அப்ப என்ன அருள் மாமா தான் கல்யாணம் பண்ணிப்பாரு. அந்த சாமி தானே அவன் உன் புருஷன்னு சொல்லுச்சு. அப்போ சாமி சொன்னது எப்படி தப்பாகும்? உன் மாமனோட விதிப்படி அவன் 9 வயசுலயே செத்து போயிருக்கணும். ஆனா அவன் இப்போ வரைக்கும் உயிரோட இருக்கானா? அவனை காப்பாத்தின சாமி நீதான். அப்ப மட்டும் இல்ல, அப்புறமும் அதான் நடந்துச்சு. நீதான் ஒவ்வொரு தடவையும் அவனை காப்பாத்தி அவனுக்கு மறுபிறவி கொடுத்திருக்க. இப்ப கூட அவனை காப்பாத்துறதுக்கு தான் நீ மறுபிறவி எடுத்திருக்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.